ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம மாயாண்டியை பற்றி தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இப்போ மாயாண்டி என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு. சரி ரைட்டு, மாயாண்டியை பற்றி ஒரு வீடியோ போட்டுருமே தாங்க போட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம தம்பி எப்படி தம்பிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைக்க வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மாயாண்டி என்னங்க பண்ணுறாரு, 2 நாளாக உடம்பு சரியில்லை, ஆள் காய்ச்சலில் கிடந்துட்டு. இப்போ உள்ள பனி ரொம்ப மோசங்க, வெளியிலேயே வர முடியல. காலையில் 10 மணி வரைக்கும் பயங்கர பனி. அதனால் வெளியில் வர முடியாமல் ஆட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சல் அடிச்சுட்டு கிடக்குது. அதனால் வேப்பந்தழை தான் நிறைய தின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் வேப்பந்தழையை கட்டிக்கிட்டு இருக்குங்க. மாயாண்டி இப்போ முன்னுக்கு இப்போ நல்லா கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டார். நல்லா நீளம் ஒசரம் ஹைட்லாம் நல்லாவே இருக்குது. கொம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக மேல் பக்கமாக வந்துக்கிட்டு இருக்குங்க. நம்ம ஆட்டு பண்ணைக்கு வைக்கிறோம், ஆடு கெடா ஆடு வச்சுருக்கோன்னா மேக்ஸிமம் கொம்பு கீழ் பக்கமாக வளைஞ்சிருந்தா நல்லது. அப்போ தான் ஆடு ஒன்றுக்கு ஒன்று சண்டை கிண்டை போடும்போது குத்துச்சுன்னா பிரச்சனை வந்துருக்கு. அதனால் நம்ம மாயாண்டிக்கு கொம்பு பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக நீட்டு வாட்டில் இருக்குது. நம்ம வாங்கும்போதாக இருந்ததை விட இப்போ நல்லாவே வளர்ந்துருக்கு. இப்போ 2-3 நாள் காய்ச்சல் அடித்து கிடந்ததுனால மாயாண்டி கொஞ்சம் டல் ஆகிட்டார். இனி புண்ணாக்கு தவிடு இதுமாரி வச்சு ஆளை தேற்றி கொண்டு வரணுங்க. அப்போ தான் நம்ம மாயாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தேறிக்கிட்டு வராரு. பிரச்சனை இல்லை. இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு நமக்கே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஆட்டு மாட்டுக்கெலாம் சாயந்தரம் ஆனால் கொஞ்சம் புகையை போட்டு விட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வேப்பம் பட்டை இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு ஒரு புகையும் போட்டு விட்டு சாம்பிராணி போட்டு விட்டு அப்போ பயங்கர கொசு கடிச்சிட்டே கிடந்ததுனாலும் பிரச்சனை. அதனால் நம்ம ஒரு சாயந்தர நேரத்தில் இது லேசாக புகையை போட்டு விட்டா கொஞ்சம் நல்லது தான் ஆட்டுக்கு. அதனால் அப்படியே கிடக்குது. மாயாண்டி வேறு என்ன சொல்லிட்டாரு, ஒன்றும் சொல்கிற போல் இல்லைங்க. ஆள் உடம்பு சரியில்லாததுனால ரொம்ப டல்லாகி போயிட்டார். எப்போ பார்த்தாலும் மழை டைமு, காலையில் பனி இருக்கிறதுனால மழையும் இடையில பெய்யுதா, அதனால் ரொம்பவே ஆட்டு மேய்ச்சலுக்கும் ஓட்ட முடியல. எல்லாம் கட்டி போட்டு கொஞ்சம் செவக்கத்தடலும் வேப்பந்தழை தான் தின்னுட்டு கிடக்குறாரு. மேலும் நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் நீங்கள் ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். மாயாண்டி முன்னோட இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கார். சவுக்குத்தழை, வேப்பந்தழை எல்லாம் புண்ணாக்கு எல்லாம் சாப்பிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தேறிக்கிட்டு இருக்கார். அப்படியே கொஞ்சம் லேசாக மெலிஞ்சிட்டார். ஆனால் முன்னைக்கு பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நல்ல வளர்ச்சி தான். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கட்டும், அதுக்கப்புறம் தான் ஒரு வேலையை காட்டுவார். கொம்புலாம் நீட்டாக இருக்குங்க. கிட்ட போனால் நம்மளே முட்டை வரும். கொம்பு அந்த பக்கமாக இருக்கிறது கொஞ்சம் கீழே வளைஞ்ச போல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மழையை பாருங்கள், பனி எப்படி இலையெல்லாம் பனியாக கிடக்குது பாருங்கள். காலை நேரத்துலேயே பயங்கர பனிங்க. எல்லா ஆடும் சவுக்கத்தழை மழை பெஞ்சாலே வெளியில் ஓட்ட முடியாது. பிரச்சனை இல்லைங்க, இந்த மாதம் போனால் தான் அதுக்கப்புறம் ஆட்டு மாட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை பனி பெய்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அப்புறம் நம்ம நண்பர் கேட்டிருந்தாரு, ஆட்டு கொட்டால் ஷெட்லாம் போட்டிங்களா என்னன்னு. ஷெட்லாம் போடலங்க, சும்மா இருக்கிற அந்த குச்சி பொள்ளாச்சி இருக்குது பார்த்திங்களா, சீரோப்பு ஷெட்டு தான். அதை மாத்திரம் வச்சு சும்மா சுற்றிட்டு தட்டி அடித்து தாங்க கட்டியிருக்கேன். ஆடுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தரையில் வளர்த்து தாங்க பழக்கணும், அதுக்கப்புறம் தான் ஷெட் அதுமாரிலாம் போகணும்.